Hi friends, welcome. Vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரல ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மார்னிங் அப்டேட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து அதே மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா 200 லைக்ஸ் அபோவ் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆக்சுவல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்போர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்டுன்னு சொல்கிறீங்களே என்ன சார் அது? எங்களுக்கு ட்ரெண்டுனா என்னென்னு புரியல. அது அப் ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறீங்க, டவுன் ட்ரெண்டுன்றீங்க, ரைட் ஓகே. அதெல்லாம் எப்படி நம்ம சார்ட் பார்த்தா புரிய மாட்டேது. நமக்கு என்ன அதில் எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கணும், என்ன பண்ணணும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. நாங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கிறதுனாங்க? ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்கன்னு சொல்கிறீங்க, டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க, எல்லாம் ரைட்டு. எங்கே என்ட்ரி ஆகணும், என்ன மாதிரி பண்ணணும், எங்கே ட்ரேட் எடுக்கணும், இதெல்லாம் டிசைட் பண்ணுறது தான் வந்து நம்ம ட்ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து சைட்வேஸ். உங்களுக்கு மார்னிங்கில் நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலையும் சென்ட் பண்ணிவிட்டேன், நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் சென்ட் பண்ணிவிட்டேன் 11:36 ஏன்னா வந்து ஒரு ப்ரைஸோட மூமெண்டம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரேஞ்சில் தான் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த ஹையை கட் பண்ணிட்டா மேலே 40,500 ரவுண்ட் நம்பர். ஓகே, இந்த இடத்துல கட் ஆகிட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்தால் நம்ம பை எடுக்கலாம். அதை ஆக்சுவலாக நம்ம இங்கேயே சென்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் புல் பேக் வந்தால் பை எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஒரு மேலே போகல. இதுக்கப்புறம் மேலே ஒரு வேலை போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எஸ்எல் ஹிட்டாக இருக்கும். அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சைட்வேஸ் தான் போயிடுச்சு. நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் தான் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைம் டெலிகிராம் சேனல்லையும் அதே தான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ் கம்ப்ளீட்டாக டோட்டல் ஸ்டாப். அது எதுவும் வியூஸே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பிடிச்சிருந்தா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்றது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்காக ஃப்ரீ. அது ஃப்ரீ டெலிகிராம் சேனல் அப்படின்றது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அது ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இதில் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்டடிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஒரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருந்தால் நீங்களும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்காங்க. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன். இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா ஃபார்மாட்டிக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா முடியாது. ரெகுலராக ட்ரேட் பண்ணிவிட்டு வாங்க. அதில் சார் நாங்கள் ட்ரேடிங் தெரியாதனால தான் சார் நாங்கள் வந்து ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வெபினார் அட்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் மட்டும் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ட்ரேடிங் தெரியும் சார், ஜஸ்ட் ஒரு லைட்டாக சப்போர்ட் இருந்தால் போதும் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இல்லை சார் எனக்கு பேசிக் எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்றவங்க வெபினார் அட்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணால் பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாமாங்க. ட்ரெண்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒரு ஹை க்ரியேட் பண்ணி அந்த ஹையை கட் பண்ணி, ஒரு ஹை க்ரியேட் பண்ணி அந்த ஹையை கட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹையை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரும், திரும்ப அப். இது வந்து அப் ட்ரெண்ட். அதே மாதிரி ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் அந்த லோ கட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே போய்ட்டு அகைன் வருதுன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட். இது அப் ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்ட். ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லோவையும் கட் பண்ணாமல் ஹையையும் கட் பண்ணாமல் இப்படியே போய்ட்டு இருந்துச்சுன்னா இது வந்து சைட்வேஸ் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். ஓகே சார், அவ்வளோதானே சார் இது அப்படின்னா இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஹை க்ரியேட் பண்ணி ஹையை கட் பண்ணி, இது பேசிக். இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா டைம் ஃப்ரேம். அதாவது நீங்கள் பார்க்குற 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டோடைய ட்ரெண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க.
10 நிமிஷம் டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்ட் எப்படின்னு பாருங்கள். 1 மினிட் டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்ட் எப்படின்னு பாருங்கள். எல்லாமே ட்ரெண்டு தான் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்டும் வந்து மேட்சிங் ஆகிறது வந்து கஷ்டம். இப்போது நீங்கள் நான் சொன்னீங்க இங்கே ஒரு ஹை கிரேட் ஆகுதுன்னா இது வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது. இது இந்த டைம் ஃப்ரேமில் மேபி இது ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து புல் பேக் கீழே வர சொல்ல இது வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் வந்து இது டவுன் ட்ரெண்டாக காமிக்கும். இது டவுன் ட்ரெண்டாக காமிக்கும். அப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ப்ரைஸு கீழே வந்துட்டு இருக்குது, நம்ம சேல் பண்ணணும் போல் தெரியுது. என்ன பண்ணுவீங்க, இங்கே எங்கே சேல் பண்ணலாம் கீழே வந்துட்டே இருக்குது. அப்போ சம்வேர் இங்கன்னா சேல் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா உங்களுடைய ப்ரைஸ் கொஞ்சம் சேல் ஆகும், மேலே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், அல்லது உங்களுக்கு எதிராக வந்து செயல்படும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம்லையோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இப்படி ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்குதுன்னா ட்ரெண்டு கீழே வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. அப்போ பெரிய டைம் ஃப்ரேமில் போயிட்டு பார்க்க சொல்ல என்னென்னா ஆக்சுவலாக ட்ரெண்டு கீழே வரல, புல் பேக்காக கீழே வந்துட்டுருக்குது. ஸோ திரும்ப மேலே போய்ட்டு வந்து அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ட்ரெண்ட் அப்படின்றது வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் மேட்சிங் பண்ணி பார்க்கணும். இதை தான் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி நம்ம சார்ட்டு ப்ரைஸ் எது வரலும் போகும், மேலே எது வரலும் போகும். நீங்கள் என்னுடைய மார்னிங் அப்டேட் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஐடென்டிஃபை. இப்போ மார்னிங் அப்டேட் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து 14 வருஷம் வந்து எஃபர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது 14 வருஷம் எஃபர்ட் தான் வந்து உங்களுக்கு நீ மார்னிங் அப்டேட்டாக நம்ம யூடியூப்பில் வந்து கொடுத்துருக்க, நிறைய உங்களுடைய சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னென்னா அட்லீஸ்ட் அது புரியுது இல்லையா? இப்போ 200 பேர் லைக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 200 பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்றது எனக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா? மேபி இந்த 200 பேர் 2000 லைக்ஸ் ஆனால் இன்னும் சந்தோஷம். ஏன்னா அத்தனை பேர் போய் ரீச் ஆகணும் நம்ம வீடியோ, மார்னிங் அப்டேட் வீடியோ. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனாக வந்து நம்ம வெபினாரில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அந்த 45 டேஸ் கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னா ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, எது வரலும் மூவ் ஆகும். அதாவது நம்ம ஒரு என்ட்ரி ப்ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கான்ஃபிடென்ட்டாக உட்காரணும். ஒரு ப்ரைஸ் நம்ம மேலே போகுது ட்ரெண்டில் எடுக்கிறோன்னா அந்த ட்ரெண்டு கூடவே நம்ம போகிறோமா இல்லையா, சரியாக மூவ் ஆகிறது ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பயம் வரக்கூடாது. ப்ரைஸ் எது வரலும் போகுன்றதை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு உட்காரணும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். நம்ம ஸ்டாப் லாஸ் 5000 ருபீஸ் ஸ்டாப் லாஸா, இல்லை 500 ருபீஸ் ஸ்டாப் லாஸா, இல்லை 1000, நம்மளோட லிமிட் என்னவோ அந்த லிமிட்டுக்குள்ளே வரதா இந்த லோவை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். ட்ரெண்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். இப்போ இது மாதிரி போட்டுட்டு ஹையர் ஹை கட் பண்ணால் அப் ட்ரெண்டு, லோயர் லோ கட் பண்ணால் டவுன் ட்ரெண்டு, சைடஸ் பண்ணால் சைடஸ் ட்ரெண்டு இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் யூடியூப்பில் எத்தனை பேர் சொல்லிடலாம். அந்த ட்ரெண்டுக்குள்ளே எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், இது என்ன ட்ரெண்டு, மதர் ட்ரெண்ட் என்ன, பேபி ட்ரெண்ட் என்ன. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெண்டோடைய டைம் ஃப்ரேமோடைய கால்குலேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடியூப் சேனலுடைய 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம ஃப்ரீ வெபினாரில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம எல்லோரும் ஒரு ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம். மறக்காமல் எல்லோரும் கலந்துக்குங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.